இந்த வார்த்தையின் வெளிச்சத்தை 110 நாடுகள் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார். வார்த்தையின் மூலம் அதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். இன்றைய நாளில் நாங்கள் நிகழ்ச்சிகளை கடந்து செல்வோம். ஆரம்ப ஜெபம் பாடல் சிஸ்டர் கருணா 7:20 வரை. ஆரம்ப ஜெபம் பாடல் சிஸ்டர் கருணா 7:20. 7:20 7:30 மட்டும் துதி ஆராதனை கிரேஸ் ஜெயரஞ்சன். சங்கீதம் பிரத மகேந்திரன். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. ஊழியர்கான ஜெபம் சிஸ்டர் டாலி. இன்றைய நாளே வார்த்தைகளின் வெளிச்சத்திலே முதலாவது செய்தி 7:30 பாஸ்டர் போல் இந்தியா. 8 மணிக்கு பாஸ்டர் மார்டின். 8:30 ஜோன் போல் ஆனந்த். இந்த நிகழ்ச்சியை ஜெபம் பண்ணி நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த வார்த்தைகளின் வெளிச்சம் உமது இருளான மக்களுக்கு வெளிச்சத்தை போக நாங்கள் கையிட்டு செய்யும் ஒவ்வொரு காரியங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே உமது பிரசன்னத்தால் ஒவ்வொரு பிள்ளைகள் மூடும். ஒரு அக்கினி அபிஷேகத்தால் நிரப்பும். சங்கம வானொலி நிரப்பும். வார்த்தையை கொடுக்கிற ஊழியர்கள், தாழ்ந்து கொடுத்த பிள்ளைகள் அபிஷேகத்தால் நிரப்பும் ஆண்டவரே. இந்த வார்த்தையின் வெளிச்சத்தின் சத்தம், பாடல்களின் சத்தம், துதிக்கிற சத்தங்கள் இந்த உலக நாடுகள் கேட்கும் பொழுது நீரான் உண்மையான தெய்வம் என்று கண்டுகொள்ள நீ கிருபை செய்ய வேண்டுமாக எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமல்ல நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென் ஆமென். முதலாவதாக ஆரம்ப ஜெபம் பாடலை கொண்டு வருகிற சிஸ்டர் கருணா ஸ்காப்ரோ ஒன்டாரியோ. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் கருணா. பிரைஸ் தி லார்ட் அங்கிள். உங்களுக்கு 20 நிமிடங்கள் தருகிறேன் சிஸ்டர். ஜெபம் பண்ணி ஒரு பாடலை பாடி இதோட நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமென் ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ. ஹalleluya. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே வல்லவரே வாக்கு மாறாத தகப்பனே, ஜீவன் உள்ள மட்டும் உம்மை துதிக்க எங்களுக்கு அருள் செய்த தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் நிற்பது நீர் மூலமாக இருப்பது உம்முடைய சுத்த கிருபை ராஜா. தகப்பனே, எங்களுடைய வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்ற எங்களுக்கு கிருபை தந்தவர் நீர் கர்த்தாவே. நன்றி அப்பா, நன்றி. எங்கள் ஆத்துமாவை சத்துரு பீறி போடாதபடி இதுவரை பாதுகாத்தவரே உமக்கு நன்றி அப்பா. எங்கள் நீதியின்படி எங்களுக்கு நியாயம் செய்கிற தகப்பன் நீர் கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை புகழுகிறோம் அப்பா. எங்களுக்கு எதிராய் வரும் இந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும் என்று சொன்னபடி கர்த்தர் நீர் எங்களுக்காக வழக்காடுகிறவராயிருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று வாக்கு தத்தம் கொடுத்தவர் நீர் கர்த்தாவே. நன்றி அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை புகழுகிறோம் அப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தகப்பன். உம்மை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு அவர்களுடைய முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை, அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்ற உம்முடைய வார்த்தையின்படியே ஒவ்வொருவருடைய முகமும் பிரகாசம் அடையட்டும் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கர்த்தாவே ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அந்த வார்த்தைகளை கர்த்தாவே பெறுகிற ஒவ்வொருவரும் வாழ்க்கையிலே விடுதலையை பெற்று கர்த்தர் உண்மையே நோக்கி பார்க்கும்படியாய் இந்த உலகத்தின் காரியங்களை அவர்களை கிளக்கி போடாதபடி உமக்குள்ளே உறுதியாய் அப்பா கர்த்தாவே எழும்பி பிரகாசிக்கும்படியாய் நீர் அவர்களோடு கூட இருக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய திருக்கரத்திலே எங்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இரத்த குட்டைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய சிலுவைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக நீர் உம்முடைய சிலுவை பரியந்தமங்களை தாழ்த்தி எங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டவர் கர்த்தாவே. அப்பா, உமக்கு நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தாவே உம்மை தொழுது கொள்ளும்படியாய் எங்களுடைய ஆவியாத்மா சரீரத்தோடு உம்மிடத்திலே வருகிறோம் கர்த்தாவே. தகப்பனே, எங்களை பரிசுத்தப்படி பாதுகாத்து கொள்ளும்படியாய் பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் இந்த சங்கமம் கிறிஸ்தவ வானொலிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வானொலி கூடாக கடந்து போகிற இந்த வார்த்தைகள் ஒரு ஆத்துமாவை ஆகலும் விடுதலை ஆக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, கேட்கிறவர்கள் யாவரும் விடுதலை பெற்று ஆசீர்வாதத்தை பெற்று உம்முடைய பரமராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களாய் மாற்றும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சௌரன் லெஸ்லி பிரதருக்காக, அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே இந்த ஊழியத்தை செய்யும்படியாய் உதவியும் ஒத்தாசையும் உம்முடைய கரத்திலிருந்து வரட்டும். அவர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து ஆசீர்வதிக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அது போல மைந்தனங்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுகமாரோக்கியம் பலம் கொடுத்து இந்த ஊழியத்தை செய்யும்படியாய் கர்த்தர் அழைத்த அழைப்பில கர்த்தாவை ஒழுங்குங்கிறவமா வந்து
உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாய் நீர் பலப்படுத்த வேண்டுமா ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அதுபோல கத்தாவே சௌரி ரஞ்சினி அலங்காரமணிக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். கண்களிலே தெளிந்த பார்வையை உண்டாக்கி கொடுத்தவர் நீர் கத்தாவே, பரம வைத்தியன். அப்பா, அவரை தொடர்ந்து குடும்பத்தோடு ஆசீர்வதிக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சாரி, கிரேஸுக்காக ஜெபிக்கிறோம், அவருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தல்லுங்க. நம் டோலிக்காக, சுபாக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை எப்போதும் அந்த குடும்பங்களோடு கூட இருக்கட்டும். தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே, ஆசீர்வாதம் உம்முடையது. ஆண்டவரே, ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியங்களை நடப்பிக்கிற தகப்பன் நீர். தொடர்ந்து அந்த குடும்பத்தோடு கூட இருக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, தொடர்ந்து நடத்துங்க. ஆண்டவரே, அப்பா, இன்னுமாக வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் உம்முடைய பரிசுத்த கலங்களுக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுடைய சபைகளையும் அவருடைய மக்களையும் கத்தாவை விசுவாச பிள்ளைகளையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, குந்தி குந்தி எழும்பாதபடி உமக்காக ஒன்று சேர்ந்து கத்தாவை அந்த ஊழியங்களை செய்யும்படியாய் உதவி ஒத்தாசையாய் அந்த ஊழிய குடும்பங்களோட கிருபை பாராட்டுங்க. பின்மாற்றத்தில் உள்ளவங்களை திரும்ப கொண்டு வாங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வெளிச்சத்திலே அவர்கள் நடக்கும்படியாய் எல்லாரையும் நீர் அழைத்தது அவன் உண்மையுள்ளவர். ஆண்டவரே, தொடர்ந்து அந்த ஊழிய குடும்பங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்தல்லுங்க. நீங்கள் கொடுக்கிற வசனங்கள் கத்தாவே, அவர்கள் விதைக்கும் போது அநேக ஆத்துமாக்கள் விடுதலை அடைய செய்ய வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். 30, 60, 100 பலன் பெற கர்த்தர் நீங்கள் கிரியை செய்ய வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் பொறுப்படுங்க. ஆண்டவரே, அவருடைய சபைகள், அவருடைய குடும்பங்கள், அவருடைய பிள்ளைகளை விசேஷமாக ஒப்பு கொடுக்கிறோம். வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, உம்முடைய வழியை ஆராய்ந்து பார்த்து அதன்படி அவர்கள் நடக்க அவர்களுடைய இருதயங்களிலே பேசுங்க. அவர்கள் உலகத்துக்குள்ளே போகும்போது கத்தாவே உம்முடைய இரத்த குட்டைக்குள்ளாக மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, அப்பா, இந்த உலகத்தின் காரியங்கள் அவர்களை இழுத்து கொண்டு போகாதபடி, இந்த உலகத்துக்கு உத்தவேஷம் தெரிக்காதபடி கர்த்தர் உம்முடைய வசனத்திலே நிலை நிற்கிறவர்களாய் அந்த பிள்ளைகளை நடத்த வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எல்லாரையும் பொறுப்படுங்க, ஆசிர்வதிங்க. தேவையான ஆசிர்வாதமும் அபிஷேகமும் உம்முடைய கரத்தில இருந்து வரட்டும். ஆண்டவரே, அதுபோல எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, நீர் அந்த நகரத்திலே விளக்கை ஏற்றுகிறவர். ஆண்டவரே, அப்பா, 7 குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர், 7 நட்சத்திரங்களை கரங்களிலே உடையவர், அந்த தேசத்துக்கு சொந்தக்காரர் நீர் கத்தாவே. மகாராஜா உம்முடைய நகரம், அந்த நகரம் ஒருபோதும் அழிக்கப்படாதபடி கத்தர் இதுவரை பாதுகாத்தீங்க ஆண்டவரே. ஆனாலும் கத்தாவே, இந்த இறுதி காலங்களிலே நடக்கிற யுத்தத்திலே அந்த ஜனங்கள் ரட்சிப்பை காணட்டும். உம்முடைய வருகையிலே அவர்களும் எடுத்துக் கொள்ளப்படும்படியாய் அந்த ஜனத்துக்கு ரட்சிப்பை நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் உம்மிடத்திலே பரிந்து பேசுகிறோம். ஆண்டவரே, அப்பா, நீர் பிதாவின் வலது பார்சத்தில் வீட்டிலிருந்து அவர்களுக்காக மன்றாடி கொண்டிருக்கிற தகப்பனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, அப்பா, உம்முடைய கருத்திலே எல்லா ஆசீர்வாதம் உண்டு என்பதை அவர்கள் அறியட்டும். நீரே அப்பா, ஒரு குழந்தையாக ஒரு மனிதனாக வளர்ந்து அவர்களை ரட்சிக்கும்படியாக வந்தீர் என்பதை அறிய முடியாதபடி தடைபட்டிருக்கிற எல்லா காரியங்களிலும் தெளிந்த புத்தியை கொடுக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு எதிராய் சூழப்பட்டிருக்கிற அந்த யுத்தத்திலே கத்தாவே, எல்லா காரியங்களிலும் பாதுகாப்பை கொடுக்கிறவர் நீர், கோட்டையும் மரணமானவர் நீர் கத்தாவே. அவர்களுக்கு கேடகமானவர், மகிமையானவர் கத்தாவே. அப்பா, அவர்களுடைய தலையை உயர்த்தின தகப்பன் நீர். இஸ்ரவேலின் மக்களை கத்தாவே வனாந்தரத்திலே வழி நடத்தினவர், செங்கடலை பிளக்கச் செய்தவர். ஆண்டவரே, அப்பா, யோர்தானை குவியலாக நிற்கச் செய்து அவர்கள் அந்த நதியை கடக்க செய்தவர். ஆண்டவரே, அப்பா, எல்லா தடைகளையும் நீக்கி அப்பா அவர்களில் எல்லா பாவங்களையும் மன்னித்து இதுவரை கொண்டு வந்த தகப்பன் நீர். உம்முடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி மடுக்கும்படியாய் இருதய கடினத்தை நீக்கி போட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்த தகப்பன் அல்லவா நீர். அப்பா, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல அந்த இஸ்ரவேல் மக்களை நீர் சுமந்தவர் அல்லவா.
அவருடைய பாவங்களை மன்னித்தருளுங்க. இந்த உலகத்தின் கடைசி நிமிடத்துக்கு நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்னும் ஒரு கொஞ்ச காலத்திலே இந்த தேசங்கள் கர்த்தாவே கலக்கத்திலே போகும் முன்பாக எல்லாரையும் உம்முடைய சன்னிதானத்துக்கு இழுத்துக் கொள்ள வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் இரக்கமுள்ளவர், மன்னிக்கிறவர் ஆண்டவரே. ஆத்தும வியாகுலங்களை நீர் நீக்குகிறவர் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய திருப்பாதத்தில் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அதிலுள்ள தேசங்களை ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாக ஈரான் தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அங்கிருக்கிற பெண்கள், குழந்தைகள் எல்லா குடும்பமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லாருக்கும் தேவையான ரட்சிப்பை கட்டளையிடுங்க ஆண்டவரே. உம்முடைய தரிசனங்களை காண்கிற மக்களை பாதுகாத்து கொள்ளுங்க. ரட்சிப்பை காண்கிற மக்களை பாதுகாத்து கொள்ளுங்க. அப்பா தகப்பனே, உம்முடைய வருகையிலே அந்த ஜனங்களும் எடுத்துக் கொள்ளப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, காசா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கண்ணீரை துடைக்கிறவர் நீர் ஆண்டவரே. அப்பா, எல்லா பொல்லாத போதனைகளும் பிழையான வழிகளையும் கத்தாவே அவர்கள் கற்றுக்கொண்ட காரியங்களில் இருந்து விடுதலையாக்குங்க ஆண்டவரே. எல்லாரையும் வெறுக்கிற காரியங்களில் இருந்து விடுதலையாக்குங்க. ஆசிர்வதிங்க. தொடர்ந்து அந்த ஜனங்களின் கண்ணீர் துடைக்கப்படட்டும். இருப்பிடம் அப்பா, உணவு, உடை, உறைவுள் கிடைக்கும்படியாய் அவர்களுக்கு நீங்க அருள் கூற வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். யுத்தங்களின் செய்திகளை நாங்கள் கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே. அதுபோல அந்த ஜனங்கள் அந்த இடத்திலே பரிதபிக்க கூடாதபடி கர்த்தாவே உம்முடைய பாதுகாப்பு அந்த தேசங்கள் மேல் இருக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லாரையும் பொறுப்படுங்க, ஆசிர்வதிங்க. தொடர்ந்து கர்த்தாவே சிறைச்சாலையில் இருக்கிறவர்களுக்கு உம்முடைய சத்தியம் கடந்து போகட்டும் ஆண்டவரே. அந்த இடத்தில் ரட்சிப்பை அந்த ஜனங்கள் கண்டுகொள்ளட்டும். இன்னும் கர்த்தாவே குற்றங்களை மன்னிக்கிறவர் நீர் கர்த்தாவே. அதுபோல வைத்தியசாலையில் இருக்கிறவர்கள் தங்களுடைய வைத்தியத்திலே கர்த்தாவே குணம் பெற்று வீடு போகவும் ரட்சிப்பை காணவும் அந்த இடத்துக்கு உம்முடைய வார்த்தை கடந்து போகட்டும். ஊழியங்களை அந்த இடத்துக்கு நீர் அனுப்புகிறவராயிருக்கிறீர் கர்த்தாவே. உணர்வடையும்படியாய் அவர்களுக்குள்ளே நீர் பேச வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசுகிற தெய்வம் அல்லவா தகப்பனே. அவர்களோடு நீர் உறவாடும், விடுதலையாக்கும் கர்த்தாவே. அது போல போதை வஸ்துக்களுக்கும் கர்த்தாவே மதுபானங்களுக்கும் அடிமையாகிற ஜனங்களை தங்களுடைய பணத்தை வீரியமாக்கி குடும்பங்களை கைவிடுகிற நிலையிலே வருகிற அந்த ஜனங்களை மன்னித்து விடுதலையாக்குங்க. அறியாமையின் இருளை நீக்குங்க. நீரே இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் வந்தவர் ஆண்டவரே. அப்பா, அந்த வெளிச்சத்தை அவர்கள் காணும்படியாய் அவர்களுடைய கண்களிலே தெளிந்த புத்தியை கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லா காரியங்களையும் நீர் காண்கிற தகப்பனாயிருக்கிறீர். பூமியில் மனிதனை நீர் உற்று நோக்குகிறவராயிருக்கிறீர். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி உலாவுகிறது என்று வேத வார்த்தை சொல்கிறது ஆண்டவரே. அப்பா தகப்பனே, எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, அவர்கள் நிர்விசாரமாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அறியாமல் செய்கிற தவறை மன்னித்தருளுங்க, மீட்டுக் கொள்ளுங்க. உங்களுடைய சன்னிதானத்திலே கர்த்தாவே எல்லாரும் வந்து சேரும்படியாய் நாங்கள் வாஞ்சிக்கிறோம். எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் துபம் போல உடைய சமூகத்துக்கு வந்து சேர வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த கருவிகள் ஒவ்வொன்றோடும் கூட இருங்க. எல்லாவற்றையும் நேர்த்தியா செய்யும்படியாய் எல்லாரையும் ஒன்று கூட்டி நீரே கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு நன்மையும் இன்பவுமானது என்று சொன்னிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்படியே உம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படியாய் இந்த நாளில் வந்து சேருகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாக உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் பொறுப்படுங்க, வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் அன்பர் இயேசு கிறிஸ்து இனிய பாதத்தில் வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை
சத்திய வேதம். வேத பிரியர் தேவ புதல்வர் சேதம் அடையா நடந்திடுவார். வேத பிரியர் தேவ புதல்வர் சேதம் அடையா நடந்திடுவார். இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் உள்ளம் உதிக்கும் உறுதி அளிக்கும் கள்ளம் கவடம் எல்லாம் அகற்றும். உள்ளம் உதிக்கும் உறுதி அளிக்கும் கள்ளம் கவடம் எல்லாம் அகற்றும். கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும் கனமடைய வழி நடத்தும். கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும் கனமடைய வழி நடத்தும். சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி கண்மலையும் நொறுக்கிடுமே. கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி கண்மலையையும் நொறுக்கிடுமே. இதய நினைவை வகையாருக்கும் இருபுறமும் கருக்குள்ளதே. இதய நினைவை வகையாருக்கும் இருபுறமும் கருக்குள்ளதே. சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் வானம் அகலும் பூமி அழியும் வேத வசனம் நிலைத்திருக்கும். வானம் அகலும் பூமி அழியும் வேத வசனம் நிலைத்திருக்கும். பரமன் வேதம் எனது செல்வம் பரவசம் நீதம் அருளும். பரமன் வேதம் எனது செல்வம் பரவசம் நீதம் அருளும். சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம். Praise Lord, uncle. ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர் கருணா அவர்களே. இன்றைய நாளிலே
வார்த்தையின் வெளிச்சத்திலே தேசத்துக்காக ஜெபித்தீர்கள். எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபித்தீர்கள். மக்கள் மீட்டுக் கொள்ள வேண்டும். சகோதர ஒற்றுமைக்காக ஆசீர்வதி ஜெபித்தீர்கள். மிக்க நன்றி. தொடர்ந்து சத்திய வேதம் என்ற பாடல் எனக்கு மிகவும் ஒரு ஆசீர்வாதமான பாடல். அந்த சத்திய வேதம் இந்த பாடலிலே வார்த்தையின் வல்லமையும், வார்த்தையின் அபிஷேகத்தையும், வார்த்தையின் தீபத்தையும், வார்த்தை கருக்குள்ள பட்டையும் கண்மலை நொறுக்கும் அப்படிப்பட்ட வசனங்களை இந்த வார்த்தைகளின் வெளிச்சத்திலே கொண்டு வந்தீர்கள். ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து இதை வெளிப்படுத்தி இருந்த காரணம் மிகவும் ஆசீர்வாதமா இருந்தது. வார்த்தையின் வெளிச்சத்துக்கு ஒத்த பாடலை நீங்கள் பாடினது ஆவியானுடைய செயல். உண்மையில அருமையான பாடலை பாடுறீங்கள் சிஸ்டர் கருணா. கர்த்தர் உங்களையும், உங்கள் ஊழியங்கள், உங்கள் கைது செய்யும் காரியங்கள், உங்கள் சிடி வெளியீட்டுகள் எல்லாத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதுவரை நேரமும் ஆரம்ப ஜெபம் பாடலை பாடுறோம் சிஸ்டர் கருணா ஸ்காப்ரோ ஒன்டாரியோ. தொடர்ந்து இந்த வார்த்தைகளின் வெளிச்சத்திலே துதி ஆராதனை எடுத்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வருகிறார் சிஸ்டர் கிரேஸ் ஜெயரஞ்சன் ஸ்காப்ரோ ஒன்டாரியோ. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கிரேஸ் ஜெயரஞ்சன். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். உங்களுக்கு 20 நிமிடங்கள் தருகின்றேன். துதி ஆராதனை எடுத்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆவியானவர் உங்களோடு கூட வழி நடத்துவார். உங்களோட ஒப்பு கொடுக்கிற சிஸ்டர் நீங்க வழி நடத்துங்க. நன்றி 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 தகப்பனே. இந்த நாளுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமுள்ள தேவன், மகத்துவமானவர், மகிமை நிறைந்த என் தேவாதி தேவன், சர்வத்தையும் படைத்த சர்வ வியாபி, சர்வ லோகாதிபதி, சர்வ கர்த்தர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன், எல்லா அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின என் தேவாதி தேவனுக்கு துதிகளை ஏறெடுக்க ஆண்டவரே தகப்பனே. இந்த நேரத்தை தந்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை காலத்திலும் சோஸ்தரிப்போம். அவர் துதி எப்போதும் எங்கள் வாயில் இருக்கும் என்று சொன்ன என் தேவாதி தேவனே கர்த்தரை ஆண்டவரே, நான் இந்த ஜனங்களை நான் இனக்கண்டு தெரிந்து கொண்டேன், என் துதியை சொல்லி வருவார்கள் என்று அழைத்த தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 ஆண்டவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, வறண்ட நிலங்கள் வயல் வெளியாகட்டும் ஆவியானவரே, அன்பினாவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, உலர்ந்த எலும்புகள் உயிரோடெழும்பட்டும் ஆவியானவரே, அன்பினாவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, ஆவியானவரே, உலர்ந்த எலும்புகள் உயிரோடெழும்பட்டும் ஆவியானவரே, அன்பினாவியானவரே, உயிர்த்தெழுந்த வல்லமை ஆண்டவரே, கிறிஸ்துவை மரித்தோர் இந்த எழுப்பினவர் எங்களுக்குள்ள வாசமா இருக்கிறபடினால் ஆண்டவரே, சாவுக்கு எதுவான எந்த சரீரமும் உயிரோடு எழும்ப எந்த நோயா இருந்தாலும் ஒவ்வொருடைய சரீர அங்கங்கள், அவயவங்கள், எலும்புகள், தசைகள் உயிரடையும்படியாக நோய்வாய்ப்பட்டிருக்கிறவர்கள் ஆண்டவருடைய தழும்பு, இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால தகப்பனே சுகம் பெறும்படியாக இந்த வேளையிலுமா இந்த பாட்டு கூடாக எந்தெந்த எலும்புகள் உலர்ந்திருக்கிறதோ அந்த எலும்புகள் எல்லாம் நினமுள்ளது ஆக்கிறேன் தேவாதி தேவனே.
உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரினில் முடங்கிடுதே. முழங்கால் யாவுமே பாரினில் மடங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவேன். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவேன். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவேன். கழுவிய நிறுத்தி நீரே, சத்திய தேவன் நீரே. கழுவிய நிறுத்தி நீரே, சத்திய தேவன் நீரே. கனம் மகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிற தேவாதி தேவனை இந்த நாட்கள் ஒவ்வொருவருடைய ரட்சிப்பு வானத்தின் கீழங்கும் மனுஷருக்குள்ளே இயேசு என்ற நாமமே அல்லாமல் ரட்சிக்கிறதுக்கு வேறொரு நாமம் கட்டளிடப்படவில்லை. ஆண்டவரே, கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிற கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதிய ஞானியாக்குறதுமா இருக்கிற கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிற கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிற அந்த உள்ளான மனிதன் வல்லமையாய் பலப்படத்தக்கதாக ஆண்டவரை மனக்கண்கள் பிரகாசமாக்கப்பட ஒவ்வொருவரும் ஆண்டவர் உமது வழியாக வர தேவன் நீர் இந்த நாட்களே ஆண்டவரை சகல ஆண்டவரை ஜனங்களும் ரட்சிக்கப்பட ஆண்டவரை உம்முடைய கரம் ரட்சிக்க கூடாதபடிக்கு குறுகி போகவில்லை. ஆண்டவரே, எல்லா மனிதனும் ரட்சிக்கப்படும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் நேர் சித்தமா இருக்கிறபடினால இந்த நாட்கள்ல ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் இந்த ரட்சிப்பை காண இந்த ஊழியங்களுக்கு கூடாக இந்த ஆண்டவரே செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களும் ஆண்டவரே இந்த நாளில் அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட அதை காணத்தக்கதாக ஆண்டவரே இந்த ரேடியோ ஊழியம் தகப்பனே உமக்குள்ளாக பெரிய பிரகாசமாக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே வெளிச்சத்துக்குள்ள ஓடி வர உன் வெளிச்சத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியிடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள் சொன்ன வார்த்தையின்படி நடந்து வரத்தக்கதாக இந்த நாட்களில் ஆண்டவரே நீர் கிருபை செய்கிறபடியால் உமக்கு நன்றி. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சிய தருவார். கர்த்தர் என்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சிய தருவார். உன்னாத்துமாவை திருப்தி செய்வார், உன்னாத்துமாவை திருப்தி செய்வார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி
மாவறட்சியில் திரட்சிய தருவார். உன்னாத்துமாவை திருப்தி செய்வார். உன்னாத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். நுகத்தடி விரல் நேட்டை போக்கி நீபச் சொல்லை நடு நின்று நீக்கி. நுகத்தடி விரல் நேட்டை போக்கி நீபச் சொல்லை நடு நின்று நீக்கி. கிருபை என்னும் மதிலை பணிவார். உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். கிருபை என்னும் மதிலை பணிவார். சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காததேதே, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேதே, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீபச் சொல்லை நடு நின்று நீக்கி. கிருபை என்னும் மதிலை பணிவார். உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே. நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் உண்மை துதிக்க, உண்மை பாட, உண்மை கீர்த்தனம் பண்ண ஆண்டவரே. எல்லா ஜனங்களும் ஆண்டவரை துதிக்க துதிக்க ஆண்டவரை கிருபை மிகுதியாய் பெறுகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. கர்த்தரின் மன மகிழ்ச்சி உன்னை சூழ்ந்திடும். பூமியின் உயர்விடங்கள் உன்னை வரவேற்றும். கர்த்தரின் மன மகிழ்ச்சி உன்னை சூழ்ந்திடும். பூமியின் உயர்விடங்கள் உன்னை வரவேற்றும். பரலோக சுதந்திரத்தால் போஷிப்பாரே. வானத்தின் பலகணியை திறந்திடுவாரே. பரலோக சுதந்திரத்தால் போஷிப்பாரே. வானத்தின் பலகணியை திறந்திடுவாரே. நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ இழந்ததை இரட்டிப்பாய் சுதந்தரித்திடுவாய். நீ இழந்ததை இரட்டிப்பாய் சுதந்தரித்திடுவாய். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். உன்னை ஒடுக்கும் கட்டுகள் எல்லாம் என்றோடு அவிழ்ந்திடும். முன்னேற தடையாய் நிற்கும் சங்கிலிகள் அறந்திடும்.
உனையொடுக்கும் கட்டுகள் எல்லாம் இன்றோடு அவிழ்ந்திடும். முன்னேற தடையாய் நிற்கும் சங்கிலிகள் அறந்திடும். உனக்குரிய தரிசனம் நிறைவேற துவங்கிடும். அனுகூல வாசல்கள் உனக்காக திறந்திடும். உனக்குரிய தரிசனம் நிறைவேற துவங்கிடும். அனுகூல வாசல்கள் உனக்காக திறந்திடும். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீர் இழந்ததை ரெட்டிப்பாய் சுதந்தரித்திடுவாய். நீ இழந்ததை ரெட்டிப்பாய் சுதந்தரித்திடுவாய். நீதியின் சூரியன் உன் மீது உதித்திடுவார். இயேசுதம் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் தந்திடுவார். நீதியின் சூரியன் உன் மீது உதித்திடுவார். இயேசுதம் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் தந்திடுவார். துன்மார்க்கன் உன் காலில் சாம்பலாய் மாறிடுவான். மின்னலை போலவே சத்துரு விழுந்திடுவான். துன்மார்க்கன் உன் காலில் சாம்பலாய் மாறிடுவான். மின்னலை போலவே சத்துரு விழுந்திடுவான். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ இழந்ததை ரெட்டிப்பாய் சுதந்தரித்திடுவாய். நீ இழந்ததை ரெட்டிப்பாய் சுதந்தரித்திடுவாய். நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாம் ரெட்டிப்பான நன்மை ஆண்டவரே இந்த நாட்களில் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்த சகலத்தை யாவற்றையும் எங்களுக்கு பண்டமாத்து செய்த சகல நன்மைகளை தேவனோடு சுதந்திரனும் கிறிஸ்துவுக்குள் உடன் சுதந்திரமாயிருக்கிற நீர் கூறிய வாக்கள் அனைத்தும் கிறிஸ்துக்கள் எங்களுடையது ஆண்டவரே. இந்த நாளில ஒவ்வொரு சரீர சுகம், ஆரோக்கியம், செழிப்பு, சமாதானம், சந்தோஷம், தேச செழிப்பு, தேசத்துல சமாதானம் கட்டளையிடுவேன்னு சொன்ன தேவன் தத்தளிக்க பண்ணுவார். இல்லாம படுத்துக் கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்கள் தேசத்தில் இராதபடி ஒளிய பண்ணுவேன். உங்கள் வட்டியம் தேசத்தில் உலாவதில்லை என்று சமாதான தாபரம், நிலையான வாசஸ்தலம், அமைதியாய் தங்கும் இடங்களிலே எங்கள் ஜனம் குடியிருப்பார்கள் சொன்ன இந்த வார்த்தை, சத்திய வார்த்தையை நாங்கள் பேசுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தரும்படியாக வாழ்ந்திருக்க தேசத்துல எல்லா தேவன் ஆண்டவரே இந்த நாள்ல யுத்தங்களை ஈட்டிய முறித்து வில்லி ஒடித்து யுத்தங்களை ஓய பண்ணிட்டார் ஆண்டவர். சொல்லி இருக்கிற நான் யுத்தங்கள் என்னுடையது என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய யுத்தம் ஆண்டவரே இந்த நாளில சமாதானத்தோடு ஒவ்வொருவரும் இருக்க நீர் கிருபை செய்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. ஒவ்வொருடையும் நம்முடைய கருத்திலே தந்து இதுல தந்த வேலை செய்யற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு ஊழியர்களும் ஆண்டவரே கர்த்தருடைய வேதம் குறைவற்றது ஆண்டவரே. தகப்பனே ஆண்டவரே எல்லா நன்மைகளையும் நீர் வைத்திருக்கிறபடினால இந்த வேலை ஒவ்வொருத்தரும் ஆண்டவர ஊழியங்கள்ல இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் உடைய சித்தத்தை அறிகிற அறிவினால நிரப்பப்படும் சகலவித நற்கிரியலுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக ஒரு மக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமை நீட்டிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படும். அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே அனுக்கிரம் செய்கிறபடினால உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றையும் உடைய திருக்கரத்திலே தந்து சகல துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினால என் துதியை எடுக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமேன் 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 ஆமேன். நன்றி சிஸ்டர் கிரேஸ் ஜெயரஞ்சன். இன்றைய நாளிலே வார்த்தைகளின் வெளிச்சம் என்ற நிகழ்ச்சியிலே துதி ஆராதனை எடுத்தீர்கள். ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணுவேன் உங்கள் பாடல் நீங்கள் படிக்கும் பொழுது அபிஷேகம். 2வது பாடல் மகிமை மாட்சி நிறைந்தவர் என்று படித்து இருள் இருக்கும் ஜனங்கள் வெளிச்சத்துக்கு ஓடி வருவார்கள் சொன்னீர்களே, மிகவும் ஒரு ஆச்சரியமான வார்த்தை. கர்த்தர் நித்தம் நடத்தி எஸ்ஐஆர் வாக்குத்தத்த வார்த்தை ஒரு பாடலாக படித்து
துதிப்போரை தேவன் கைவிட மாட்டார்னு சொல்லி துதிக்கிற பிள்ளைகளுக்கு உற்சாகப்படுத்தி தொடர்ந்து துதி செய் மனமே படித்து கர்த்தரின் மனமகிழ்ச்சி என்று சொல்லி மிகவும் ஆசீர்வாதமான பாடலை தொடர்ந்து நீங்கள் இயற்றிய பாடல் என்று நினைக்கிறேன். மிகவும் ஆச்சரியமாக இருந்தது சிஸ்டர் ரஞ்சன். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பேர பிள்ளைகளையும் உங்கள் குடும்பங்கள் அனைவரையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். உங்களையும் தான் எல்லாரையும் எல்லாரையும் எனக்கு தெரியாது, ஆனா ஒவ்வொரு தரம் ஆசீர்வாதமா இருக்கும்படியாக நான் இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். இதுவரை நேரமும் துதி ஆராதனை எடுத்தவர் கிரேஸ் ஜே ரஞ்சன், ஸ்காப்ரோ, ஒன்டாரியோ. தொடர்ந்து நாங்கள் சங்கீதத்துக்கு தரந்து செல்வோம். இன்றைய நாளிலே சங்கீதம் 19 1 7 வசனங்கள். சங்கீதம் 19 1 7 வசனங்கள், பக்கம் 681. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரிகளை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்கிறது. அவைகள் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போலிருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகள் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியமாக்குறது. இதுவரை சங்கீதம் கேட்டீர்கள். தொடர்ந்து சிஸ்டர் ரஜினி அலங்காரம் அலங்கப்புறம் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், இந்த 110 நாடுகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண சிஸ்டர் ரஜினி அலங்காரம் நினைப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ரஜினி அலங்காரம். Praise the Lord, Brother Mahindra. God bless you. God bless you too. Go ahead. Thank you. Thank you, Lord. Thank you, Jesus, for this wonderful time of ministry, Lord. That is, Lord, coming to you, Father, in the name of Jesus, and exalting your name, Lord Jesus. Lord, you are, Lord, pleased with, Lord Jesus, much pleased with, Lord, how we come and worship you, Lord, in spirit and in truth, Lord, and exalt your name, lift your name up, Lord, as the nations of the world gather, Lord, together. And, Lord, they also come and, Lord, praise you and worship you together, Lord. This is nothing but your wonderful grace and mercy, Lord, to the sons of men, as it was called right from the word of God. When you say it, the sons of men, it includes everyone, Lord, every single man, woman, boy, and girl. And Lord, even the children would bring forth, Lord. You said, Lord Jesus, that praises through their lips, Lord, exalting you. So, Lord, we've come together, Lord, even as you have, Lord, you inhabit the praises of your people, oh God, at this time, my Master, that, Lord, you are, Lord Jesus, in my own spirit and my heart, Lord, I can witness, Lord, that you are, Lord Jesus, so well pleased with the way in which we worship you, we praise you, we glorify you, we give thanks to you, we honor you, and we, Lord Jesus, you are esteemed high, Lord, above everything, Lord, in which, Lord Jesus, even through the word of God that has been now shared, Lord Jesus, from Lord Jesus, Psalms 19, Lord, that has been shared, Lord, even as Sister Karuna and Sister Grace has been coming and ministering hitherto, Lord, and also, Lord, waiting to minister, Lord, along with me, Lord, after I pray for the nations of the world and for the hearers. Sister Dolly would come also, Lord Jesus, and pray for the ones, Lord, that are going to minister, Lord, for the servants of the Lord, and also sing a song as well. So we thank you for all of these ministries, Lord, that you had, Lord, focused and called out of Sangamam Radio gospel, Lord, that is emanating into 110 nations of the world. And Brother Mahindran's today's word that goes forth, Lord, as and the radio program as Vartha in Valicham, Lord, as he's hosting today, Father, we thank you for being with him, leading him and guiding him, Lord, every step of the way with your anointing power resting upon him. In the name of Jesus, I also thank you for Brother Leslie and Sister Rita once again, even as they have been working from morning till evening, Lord,
Father, thank you for your grace and your mercy and your kindness also, and leading every step of the way too, Lord, with your anointing. And bless all of them, Lord, that have been ministering with them and their families, Lord. Now I also, Lord, pray for the listeners. Father, we thank you, Lord. This is the moment, Lord. We bring them all to you, Father. Lord, in the name of Jesus, no matter where they are at, Lord, no matter what their circumstances are, no matter, Lord, even as they have been, Lord, even confronting, Lord, wars in the places that they are situated, Lord, you are the God of all creation. You are the God who cares for us, Lord, who loved us with an everlasting love. And Lord, nothing bypasses you without your knowledge. Lord, no matter what they go through, Lord, is all under your control. You are the final authority. You are the final word that has to come through. This very earth that you created, Lord, even though you handmade the praises of your people upon this earth, you sit on the heavens. Now, even as Jesus is interceding at the right hand of the Father, Lord, and we are seated together with him in the heavenly places. That is our position in Christ. So we thank you for that great privilege that you had given to us, Lord, in the body of Christ, my Savior. Even as the Lord, you lean upon the body of Christ. We become your arms, we become your feet, we become your mouth, we become the very entity in which you have chosen, Lord, to work through, Lord, as the witness, Lord, as the salt and light, Lord, that would come and emanate through your body, Lord, into the rest of the world, Lord, that the ones that do not know you would see the light and the salt that would emanate through the body, Lord, and they would, Lord, exalt you and know you, that there is a power that comes through the people that walk in you and have faith in you. And also, Lord, in the worship that they Lord, bring to you, Lord, you have chosen, Lord Jesus, to come forth, Lord, and anoint them, Lord, and bring forth that aroma of Christ to come through, Lord, and the world will be touched by it. That would transform, Lord, because of the way you have witnessed it through them, Father. Not only, Lord, through their behavior, not only, Lord, through the lifestyle, not only, Lord, how they live a holy life before them, that is going to convict them and know them, know a holy God. Aroma of Christ means the very essence of the living Savior would come through. And thank you for that, Lord, and the way in which you have called the body of Christ. Now, Lord, let the people that hear you, Lord, let the people that have been already blessed by this, Lord, through this the Nitya Velicham or the Vartha Velicham this evening, Father, I pray, Lord, even as they are opening their hearts and their lives, Lord, that they would be touched, Lord Jesus, upon their own hearts. Many that are already know you, Lord, but the ones that do not know you, let the ones who know you invite them all also, Lord, in their communities, in their places, among friends, among their own families, Lord, whoever they might be, Lord, help them to invite them all, Father. This is the hour, Lord, that you had given us. We have entered into the last days of ministry, last days of the call from the Lord Jesus Christ to come and receive him as their personal Savior. So, Lord, open up hearts, Lord, that they would invite others, Lord, and bring them into the fold, bring them into the harvest. This is the way in which you have called you in the body of Christ, even as you are coming and gathering and worshiping, and you have been blessed. It is your mandate that the Lord has given to you to go and become witnesses and bring them into the fold, invite them into the radio programs, and be blessed by it in the name of Jesus. So, Lord, I pray, Lord, in the name of Jesus, once again, even as you are touching them, Father, at this time, Lord, with the anointing power of the Holy Spirit, Lord, that you are doing the work of Calvary upon them. This is the time, Lord, the season, Lord, that we even celebrate through the Lent season, your death and burial and resurrection, Lord, and sending up into the heavenlies, Lord, as you are seated right now at the right hand of the Savior, our living God, our Savior is seated, and he's interceding. My Father, in Jesus' name, this very power, this very grace, this very mercy will come into their hearts and lives and transform them, Lord. And Lord, touch their minds, touch their souls and mind, body, soul, and spirit, and let them know that there's a loving Savior who loved them. And Lord, he will not leave you nor forsake you. He's the same yesterday, today, and forever. And his anointing is the same that breaks the yoke of bondage. Every single chain in your life will be broken down. And he has said, I only believe all things are possible. Therefore, Lord, I bring their burdens to you, Lord. You are their burden bearer, and you will cast them all out, Lord, in the name of Jesus. And you would,
Lord Jesus, come unto me, all ye that labor are heavy laden, and I will give you rest. Let them enter into that rest and that peace. Only you can give it to them, Lord. At this time, Lord, I pray, Lord Jesus, for Israel. I pray for Iran. I pray for the United States that are engaged in this war, Lord. No matter who they are, what they are, where they are coming from, you are the God who would, Lord Jesus, enable even the hand of God, the finger of God that is upon a war, especially, Lord, on those that want to bring much peace and clarity of mind and justice, Lord Jesus, into existence, Lord. You would, Lord, work it out, Lord Jesus, the God of Israel, on behalf of the land of Israel and the people of God that live in Israel, the people of Israel. My God, your hand is upon it, and you are living and moving, and you have allowed, Lord, the United States of America to come along with them, Lord Jesus, and find mercy and justice, Lord Jesus, for countries that are crying out to you, Lord, for their freedom and democracy. Father, in the name of Jesus, I pray. Pray for Iran, Lord. Pray for the underground church, Lord. Pray for those that are, Lord Jesus, wounded, no matter which side they are, who they are. They are your creation, oh God. In Jesus' name, I pray. Bring about, Lord, a mighty revival through this, Lord. Even the imams and everybody else that do not know you, Lord, let them have that vision. Let them have that dream. Let them be, Lord, be shown by you, Lord God, who the mighty Savior is. Lord, reveal yourself, manifest your glory and your presence upon their hearts and lives, Lord. Lord, this is not a religion. This is not anything that people could think through their means of finding out. It will never happen that way, Lord. You have chosen it to only make it possible through your Spirit, oh God. Only your Spirit can reveal it to them. Only your manifested glory and your presence can come through them, Lord, and manifest your glory and transform them, Lord Jesus. In the name of Jesus, I pray. Saul to Paul happened on the road to Tarsus, Lord, and you made him, Lord Jesus, from a man who was also persecuting the church. But Jesus Christ came and revealed yourself, Lord, to him, Lord, and transformed him. He became the greatest apostle upon the earth. So, Lord, you can do this, Lord, through the imams that are listening, through all of the men and women, Lord Jesus, that are even on that side, Lord, trying to start to, Lord Jesus, do this, the thing of to become, even the women are, Lord Jesus, putting the garbs of military women, Lord, and becoming in that country, Lord. If they could go to that extent, you can show them, Lord, who can bring them their justice and peace. Every one of them, Father, men, women, every the boy and girl, Lord. We are praying for the ones that are on the side that want the war. But Lord, you are the God of war. You will reach out to them. You will separate them out of it, Lord, and bring them out of it, Lord, completely, Lord Jesus. I pray. I thank you, Lord, because the underground church is going to go through a revival. You have promised for a revival, Lord, because of their crying out, Lord, to a living God, and their tears have been seen by you, Lord, and heard by you. Their cries coming to you, Lord Jesus, and you're going to bring about a revival in Iran. I pray in the name of Jesus, and I thank you for all the rest of the nations, Lord, that are shaken by this, Lord, oh God. However it is, Lord, you are, Lord, shaking. One more time will I bring up, shake the earth also, you said, Lord, and bring upon a revival before you come, Lord, that north to south, east to west of all 5 continents of this world, Lord, will be shaken up and bring forth, Lord, to bring that attention, Lord, to bring about a revival upon them, Lord, in these countries, I pray. In Jesus' name, amen and amen. 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 Thank you, Sister Raja Rangarmani. Today you pray for Iran and America for the peace. Very powerful prayer. God bless you and your ministry. Amen. 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 இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைக்காக ஜெபித்த சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் டோலி அழைக்க போறோம். சிஸ்டர் டோலி. Praise the Lord, yeah, praise the Lord. இந்த ஊழியருக்காக ஜெபித்து ஒரு பாடலை பாடி இதோட நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். ஆமென் ஆமென். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இப்பொழுது நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. உங்களோட வார்த்தையில ஒவ்வொருத்தருக்களையும் ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்களையும் புதிதான வல்லமை நிறைந்த உங்களோட பரிசுத்தமான ஆவியை அனுப்பி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். புதிய வல்லமையோடு, புதிய அபிஷேகத்தோடு, புதிய வார்த்தைகளை கொண்டு வந்து ஆண்டவரை பகிர்ந்து கொடுக்கும் பொழுது எத்தனையோ பேர் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இந்த ஊழியக்காரர்களுக்குள்ள நடக்கிற அந்த வல்லம் என்ற இந்த பரிசுத்தமான
பரிசுத்தமான ஆவியை அவர்களுக்கு இன்னும் அதிகமாக கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னபடி ஆண்டவரே, அந்த பெந்திகாஸ்து நாள்ல எப்படி நீங்க அந்த பரிசுத்தமான ஆவியை கொடுத்து அந்த வல்லமையை நிரப்ப வைத்தீர்களோ அதேபடி இந்த ஊழியர்களை ஆண்டவரே உங்களோட வல்லமையினால உங்களோட அபிஷேகத்தினால நிரப்பி அவர்களை உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஐயா. அப்பா, வல்லமை ஜேசுவை வாழ வைக்க தெய்வம் நீங்க தான் வெற்றி மேல் வெற்றி கொடி தந்து ஒரு மனமாய் ஓசனா பாடி ஒரு மனமாய் கூடி ஓசனாய் பாடி உங்களை ஆராதிப்பதற்கு தந்த இந்த நேரத்துக்கு நன்றி செலுத்துறேன். வார்த்தையின் வெளிச்சம் எங்களுக்குள்ள அது தெரிய வேணும் ஆண்டவரே. நாங்களே ஜீவனுள்ள நீரே ஜீவனுள்ள அப்பம் என்று கூறியபடி எங்களுக்குள்ள உங்களோட வார்த்தையை தெரியத்தக்கதாக எங்களையும் சாட்சி உள்ளவர்களாக வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரையும் உங்க இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. உங்களோட நாமத்தை மட்டுமே மகிமைப்படுத்துவதற்கு தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி உங்களோட சித்தத்தின்படி வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசு, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலம் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையில் நிழல் உண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசுவென்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசுவென்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஆமே. நாங்கள் அவரை நன்றியில் உள்ளத்தோட துதிக்கும் பொழுது எல்லா எரிகோ மதில்களும் விழுந்து விடும். அப்படியே கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்தும். அவர் எங்களுக்கு அந்த பரிசுத்தமான ஆவியை கொடுத்து அந்த பெரிதான ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்து காத்து வந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். விசுவாசத்தை துடைக்கினவரும் முடிக்கிறவருமான இயேசுவை நாங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது அவர் எங்களை இன்னும் அதிகமாக அவருடைய அன்பினாலும் அபிஷேகத்தினாலும் நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசு, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர் டோலி. ஜெபித்தீர்கள். நன்றியால் துதி பாடி இந்த அருமையான பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மயப்படுத்தீர்கள். மிகவும் ஆசீர்வாதமாக அமைந்தது. கர்த்தர் உங்களையும்
உங்கள் ஊழியங்கள், நீங்கள் கையிட்டு செய்யும் காரியம், உங்கள் வேலை அனைத்தையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். Amen. God bless you. Yeah. வார்த்தைகளின் வெளிச்சத்திலே செய்திகள். நேர மாற்றம் காரணமாக இலங்கை, இந்தியாவிலே அதிகாலை 5 மணி. எனவே இந்த ஊழியர்காரெல்லாம் பதிவு செய்து செய்தி அனுப்பியிருக்கிறார்கள். அதை கேட்போம். இன்று முதலாவது செய்தி